வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் அப்படின்னு சொன்னோன்னே சரி எப்படியா இருந்தாலும் என்ன இன்பம் துன்பம் அகம் புறம் இப்படி தானே இருக்கும், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எளிமையாக பல கேள்விகள் இருந்தாலும் அதே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி சில கேள்விகள் இருக்குது. அதனால் எதிர்ச்சொல்ங்கிறதுக்கு கொஞ்சமாக ஆழமாக பார்த்தோம்னா தான் ஒரு முழுமையான மதிப்பெண் எடுப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ போடுற நேரத்தில் ஒரு 160+ சப்ஸ்கிரைபர்ஸ், கடந்த வீடியோக்கள் 1000க்கு மேலே வியூஸுங்கிறது என்னை ரொம்ப ஒரு இன்னமும் பொறுப்பாகவோ ஒரு நன்றி உணர்ச்சியோட நம்ம பயணப்படணும் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்குது. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒவ்வொரு தயாரிப்பும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கால நேரம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் நல்ல ஒரு உழைப்போடு தான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணுறோம். அதற்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு நன்றி. மென்மேலும் தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவை கொடுத்து பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் இதை விட இன்னமும் சிறப்பாக இன்னும் கடினமான உழைப்பு செஞ்சு ஒரு தெளிவான இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் வருவதற்கு உதவிகரமாக இருங்க. இப்போ இந்த எதிர்ச்சொல் இயல்பாகவே ரொம்ப ஒரு எளிமையான எதிர்ச்சொல் வார்த்தைகள் இருக்குது. அதே நேரத்தில் சில எதிர்ச்சொல் வார்த்தைகள் கொஞ்சம் நம்ம யோசித்து தான் அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் தேடி தான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கு. இந்த பிடிஎஃப்பில் ஒரு 500+ எதிர்ச்சொல் வார்த்தைகள் இருக்குது. அதில் எல்லாமே நம்ம பார்க்க போகிறதில்ல, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு 100+ சொல்லும் பொருளிலிருந்து எடுத்து, ஏன்னா ஒரு கேள்விகள் இப்படி கேட்டுட்டாங்கன்னு என்ன பண்ணுறாங்க ஒரு பயத்தில் தான் சொல்லும் பொருளை எடுத்து அந்த சொல்லும் பொருளிலிருந்து எதிர்ச்சொல் எடுத்தால் எப்படி உங்களால் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக அதையும் ஒரு 100 வார்த்தைகள் சொல்லும் பொருளை தேடி அதனோட எதிர்ச்சொல் போட்டு ஒரு பிடிஎஃப் இதிலே இணைச்சிருக்கிறேன். இந்த 2 பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை ஓய்வு நேரத்தில் அப்படியே ஒரு கோத்ரோ பண்ணிக்கோங்க. எதுவுமே மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, அதுக்கான நேரம் காலமும் இல்லை. அப்படியே ஓய்வு நேரத்தில் அப்படியே ஒரு பக்கமாக அப்படியே படித்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நேரடியாக நம்ம அந்த ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு மட்டும் எதிர்ச்சொல் பார்த்துட்டு அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணலாம். நம்ம பார்க்குற ஒவ்வொரு மதிப்பெண்ணும் முக்கியம். ஒவ்வொரு மதிப்பெண்ணையும் பாதுகாத்து வைங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மதிப்பெண்ணையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, அதை சேகரித்து வச்சுக்கணும். அப்போ தான் முழுமையான வெற்றியை நம்ம அடைய முடியும். அதனால் எளிமையாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எதிர்ச்சொல்ல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்க சொற்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடினா நமக்கு தெரியும், அடிப்பகுதி. அதுக்கு நேர் ஆப்போசிட் முடி என்பது சரி. அதே மாதிரி அணி செய், இது ஒரு எதிர்ச்சொல் தான். அணினா பக்கத்தில்னு அர்த்தம். இப்போது பக்கத்தில் அணைஞ்சினல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய பொருள் அணி. அணிங்கிறது அழகாக குறிக்கிறது. ஆனால் உங்களுக்கு எதிர்ச்சொல்ல வரும்பொழுது அதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். அணிக்கு சேய் கொடுத்துருந்தாங்கன்னா சேய் தான் கரெக்டு, ஏன்னா செய்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். அணினா பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அடுத்த கேள்வி, மற்றபடி இந்த அண்மை செய்யுமே அதிகம் குறைவதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது என்னென்னு புரியும். அமைதி அப்படிங்கிறதுக்கு ஆரவாரமான பொருள் இருந்தால் அதை குறிக்கலாம். உற்சாகம் அப்படின்னு பொருள் இருந்தால் அதையும் குறிக்கலாம். அமைதிக்கு ஆப்போசிட் குழப்பம், அதையும் குறிக்கலாம். கோபத்தையும் குறிக்கலாம். இது மாதிரி அமைதிக்கு பல வார்த்தைகள் இருக்குது. எது உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அது சரியான பொருள் உணர்ந்து அதை நீங்கள் குறிக்கலாம். அருகு அப்படின்னா ஒரு விஷயம் அருகி வருகிறது. சில சிற்றினங்கள் பறவைகள் சில சிற்றினங்கள் அருகி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போனா குறைந்து வருகிறது அப்படின்னு என்பதுதான் நான் பொருள். பெருகு அப்படின்னா பெருகுதல், அதிகரித்தல் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இதையே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. அடுத்தது அருள் அப்படின்னா, அருள் அப்படிங்கிறது ஒரு கருணை குறிக்கும் ஒரு சொல். அதற்கு எதிரான சொல் மருள். மருள் என்பது ஒரு பயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதேபோல் அவள் என்பது பள்ளத்தை குறிக்கும் ஒரு சொல். இது செய்யுள் வகை சொல். அவள் என்பது. மிசை என்பது மேட்டை குறிக்கும் ஒரு சொல். சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாட்டு பாடுறாருல, அப்போ சிந்து நதியின் அந்த கரையில் அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய பொருள். அடுத்தது ஆங்கு அப்படின்னா அங்கே அப்படின்னு பொருள். ஈங்கு என்றால் நம் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். இதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அங்கு இங்கு என்பதை கூட செயல் வடிவில் ஆங்கு இங்குன்னு குறிப்பிடலாம். அதனால் அதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது ஆடுவு மகடுவு. இந்த ஆடுவு மகடுவு அப்படிங்கிறது முழுக்க அந்த பழைய தொன்மையான இலக்கியங்களில் வரும். ஆடுவு அப்படின்னா ஆண் மகனை குறிப்பது, மகடுவு என்பது பெண் மகளை குறிப்பது. அதான் ஆண் பெண் என்பது ஆணுக்கு எதிர்ச்சொல் பெண் என்பதாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆண்டு. ஆண்டு அப்படின்னா இங்கே வருடத்தை குறிப்பதல்ல, ஆண்டுங்கிறதும் அங்கு அப்படிங்கிற ஒரு பொருளை தான் நமக்கு குறிப்பிடுகிறது. அதற்கு எதிர்ச்சொல் ஈண்டு. ஈண்டுங்கிறது இங்கு அப்படிங்கிற ஒரு பொருளை குறிப்பிடுகிறது.
ஆங்கு இங்கு என்பது போல் வந்து ஆண்டு இண்டும் அது மாதிரி ஒரு விளக்கத்தை குறிக்கிறது தான், பொருளை குறிப்பது தான். அடுத்தது இசைனா வந்து இசைப்பட வாழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, புகழ்பட வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரி. வசை என்பது அதுக்கு நேர் எதிர், பழிச்சொல்லோட வாழ்வது வசை. எப்போ பார்த்தாலும் வசை பாடிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து திட்டிகிட்டே இருக்கிறாங்க, பழி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என்பது தான் அதனுடைய பொருள். அடுத்தது இடும்பை என்றால் துன்பத்தை தருவது. இடும்பைக்கு இடும்பை பயப்பார், துன்பத்திற்கே துன்பம் பயக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி அவருக்கு ஒரு பிடித்த திருக்குறள் வந்து அந்த திருக்குறள் தான். அப்போ இடும்பை என்பது துன்பத்திற்கே நீ துன்பம் கொடுத்தீங்கன்னா துன்பம் நோட்டு ஓடி போயிடும் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு துன்பம் உனக்கு வருதா, அதையே பிடிச்ச துன்பம் கொடு அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட வராது. அப்போ இன்பம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ இடும்பை என்பதன் எதிர்ச்சொல் இன்பம். இணக்கம் நமக்கு தெரியும், இணக்கமாக இருக்கிறது. பிணக்கம்ங்கிறது பிணக்கிக்கிறது, இயல்பாகவே தெரிகின்ற ஒரு வார்த்தை. இயம்புவார் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு இயம்புதல், ஒரு தருதல் அப்படிங்கிற பொருளில் வருவது. இயம்பார் என்றால் அதுக்கு நேர் எதிர்ச்சொல் தான். அதே மாதிரி இரவலர் அப்படிங்கிறதப்ப இரவி கேட்கக்கூடியவர், அதாவது இரவல் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இரவல்னா என்ன அர்த்தம்? ஓசி, இரவல் அப்படிங்கிற மாதிரி. அதே வந்து புரவலர் அப்படிங்கிறப்ப கொடை கொடுக்கக்கூடியவங்க. அப்போ வந்து கேட்பவர்களுக்கு எதிர்ச்சொல் வந்து கொடை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எதிர்ச்சொல் வந்து உத்தமருக்கு எதிர்ச்சொல் வந்து அதர்மர். உத்தமர்னா இவன் ரொம்ப உத்தமம்பா அப்படின்னு ஒன்று நேர்மையானவர்கள் என்று பொருள். அதர்மர் என்பது அதர்மம் பண்ணுறாப்பா, இவன் வந்து ரொம்ப அதர்மம் பண்ணுறான்னு சொல்கிறோம்ல, நேர்மைக்கு நேர்மாறானது அதர்மம் செய்தல். உயர்தினை பொறுத்த வரைக்கும் அக்ரிணை அப்படின்னு ஒரு எதிர்ச்சொல் இருக்குது, தாழ்தினை என்ற ஒரு எதிர்ச்சொல் இருக்குது. ஆப்ஷன் எது வருதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் அக்ரிணை தான் வரும். அடுத்து உருக அப்படிங்கிறது பனிக்கட்டி உருகுதுன்னு சொல்கிறோம்ல, பனிக்கட்டி உருகு நீராவது உருக, அதுக்கு நேர் எதிர்ச்சொல் நீர் வந்து உறைவது உறைய. அதே மாதிரி இன்னொன்று எதிர்ச்சொல் இருக்குது உவத்தல் அப்படின்னா ஒரு உவகைன்னு என்ன அர்த்தம்? ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. உவகை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. காய்தல் என்பது அதற்கு எதிர்ச்சொல். காய்தல்னா பிடிச்சி காய்னு காய்ச்சிட்டாம்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மகிழ்ச்சிக்கு எதிரானது அதுதான் காய்தல் என்பதன் பொருள். அப்போ உவத்தலுக்கு எதிரான சொல் வந்து காய்தல் என்பது தான் உவத்துக்கு. அதாவது பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா உவத்தலுக்கு வந்து உவகை, மகிழ்ச்சி இதெல்லாம். காய்தலுக்கு வந்து ஏமாற்றுதல், இது மாதிரி வந்து அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது ஓடுமீன்னா ஓடுகின்ற மீன், உருமீன்னா நிலையாக நின்றுட்டு இருக்கிற மீன், இதுதான். அப்போ ஓடுமீனுக்கு எதிர்ச்சொல் வந்து உருமீன் என்பது தான். கடுவன் என்பதன் பெண் பகுதி தான் மந்தி. கடுவன் என்றால் ஆண், மந்தி என்றால் பெண், இது நமக்கு தெரியும். மற்றபடி இந்த கருணைனா கொடூரம், கருமைனா வெண்மை, இதெல்லாம் வந்து இயல்பாக பார்த்தாவே உங்களுக்கு விடையளிக்க முடியும். காடுனா நாடு, காண்பாய்னா காணாய், காதல்னா வெறுப்பு, இதெல்லாம் நல்லாவே தெரியும். காலம் என்றால் அதற்கு எதிர்ச்சொல் அகாலம். காலம் அப்படின்னா நடைமுறையில் இருக்கிறது, காலங்களாக என்று சொல்கிறார்கள். அகாலம் என்னன்னா உடனே அந்த காலம் மாறுகிறது. அகால மரணம் அடைந்தார் அப்படின்னா சடனாக எதிர்பார்க்காம. காலம் என்பது தொடர்ச்சியாக இருப்பது. காலத்துக்கு எதிர்ச்சொல் அகாலம் என்பதுதான். காழ்ப்புங்கிறது வந்து காழ்ப்பு என்பது விருப்பமின்மை, அது மாதிரி வந்து குறிப்பது. ஏன்னா இப்போ வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுகிறாங்க. காழ்ப்புணர்ச்சி அப்படின்னா நம்ம செய்வது சரியில்லை, ஒரு விருப்பம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காழ்ப்பு. அதற்கு எதிரானது வந்து நயப்புங்கிறது நயமுடன் பேசுகிறாங்க, பாசத்துடன் பேசுகிறாங்க, அன்போட பேசுகிறாங்க, விரும்பி பேசுகிறாங்க. இதுதான் வந்து காழ்ப்புக்கு எதிர்ச்சொல் நயப்பு. அடுத்தது கேளீர் அப்படின்னா சுற்றத்தார், நண்பர்கள், இவர்கள் தான். இதற்கு எதிர்ச்சொல் வந்து பகைவர் என்பது சரி. அடுத்தது சுதேசி, நமக்கு தெரியும். சுதேசி கப்பல் அப்படின்னா நாமளே நமக்காக உருவாக்கக்கூடிய நம் நாட்டினர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். விதேசி என்றால் வெளிநாட்டினர். சுதேசிக்கு எதிர்ச்சொல் வந்து விதேசி. சுபம் நமக்கு தெரியும், நல்ல விஷயங்கள். அசுபம் என்பது அதற்கு எதிரான ஒரு விஷயம். சுபம் என்றால் மங்களகரமான அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். அசுபம் என்பது அதற்கு எதிரான ஒரு மங்களகரமற்ற அப்படின்னு அதுக்கு பொருள் இதற்கு. அடுத்தது தகவலர் என்றால் நமக்கு வந்து ஒரு இயல்பாக இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். அதாவது இந்த விஷயத்துக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த விஷயத்துக்கு அவன் சரி பண்ணி வரமாட்டான், அதுதான் தகவலர். தக்கார் அப்படின்னா தக்கவர், இந்த விஷயத்துக்கு இவர் தான் தக்கவர் அப்படின்னு பொருள் இருக்குது. தகவலர் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். தக்கார் என்பது அதற்கு சரியானவர் என்பது ஒரு பொருள். அடுத்தது திண்மை என்றால் நமக்கு தெரியும், திடமான ஒரு மொத்தமான அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பொருள். நொய்மை என்பது தூளான, அதாவது நொய்யாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அரிசியில் கூட நொய்ன்னு ஒன்று இருக்கும். அப்போ திண்மமாக இருக்கிறது வந்து அதற்கு எதிர்ச்சொல் நொய் தான். தும்பை வாகை, தும்பைக்கும் வாகைக்கும் எப்படி வந்து எதிர்ச்சொல் வருது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, துன்பை என்பது எதிரியோட பலத்தை பற்றி யோசிக்காமல் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக போரிடுவது. அப்போ போரிடுவதற்கு நேர் எதிர்ச்சொல் போரிட்டு வெற்றி கொள்வது. வாகை சூடவா என்று சொல்கிறார்கள் அல்லவா. இப்போ துன்பை என்பது வெறி கொண்டு போரிடுவது, அதற்காக அணுகின்ற அந்த பூ தான் தும்பைப்பூ. தம் இருக்க வரைக்கும் போராடாதுன்னு ஞாபகம் வச்சுங்களேன். வாகை என்பது வாகை சூடுவது, வெற்றி கொள்வது.
இப்போ போரிடுவதற்கு எதிர்ச்சொல் வெற்றி கொள்வது. அடுத்தது நகை என்றால் நமக்கு தெரியும், நகைப்பு. முறை என்றால் அதுவும் தெரியும், முறைப்பு. இதுக்கு வந்து விளக்கமே சொல்ல தேவையில்லை. நங்கை என்றால் பெண்பாலை குறிப்பிடுகிறது, நம்பி என்றால் ஆண்பாலை குறிப்பிடுகிறது, இதுவும் நமக்கு தெரியும். அடுத்தது நல்லூல் என்றால் நல்ல விஷயங்கள், நன்மையை செய்யக்கூடிய அந்த ஒரு பொருளிலையும், தீயுள் என்றால் தீய விஷயங்கள், துன்பத்தை தரக்கூடிய பொருளையும் வருவது. அடுத்தது இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கிறனால, அந்த பொய் மெயில எளிமையாக இருக்கிறனால இதை நம்ம படித்து வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. போலி அசல், போற்றி தூற்றி, இது மாதிரி நம்ம பார்க்க தேவையில்லை. பைய விரைந்த, பையனா வந்து பைய வாங்க அப்படின்னா மெதுவாக வருது, விரைந்தனா வேகமாக வர்றது. இதெல்லாம் மருவுக உருவுக, இது முக்கியமான ஒரு சொல். இது மருவுக என்றால் சேர்ந்து இருங்க, அருகில் இருங்க, இணைந்திருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை தருவது. உருவுகனா அது அப்படியே நேர் எதிர்ந்து விலகி இருங்க, இது மாதிரி வந்து பொருளை தருவது தான் மருவுக உருவுக. அடுத்தது மருள் தெருள். மருள் தெருள் அப்படின்னா, மருள் என்பது ஒரு மயங்கிய ஒரு நிலை, மயக்கமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை தருவது மருள் என்பது. அதாவது ஒரு மயக்கமாக, ஒரு குழம்பிய, ஒரு தெளிவற்ற நிலை. தெருள் என்பது தெளிவான நிலை, தெளிவான ஒரு நிலையை குறிப்பதான் தெருள் என்பது. இப்போ மருவக உருவகம் அதே மாதிரி தான். அடுத்தது மறுமை என்றால் அது வந்து ஒரு வறுமையை குறிக்கிற மாதிரி. அதாவது இந்த காலத்தில் நமக்கு வந்து இந்த பிறவின்னு வச்சுக்கலாம். மறுமைங்கிறது மறுபிறவி. நமக்கு வந்து மறுபிறவிங்கிறது ஒரு துன்பம் தான். மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க. இம்மை அப்படிங்கிறது இக்காலத்தில் இந்த பிறவியில். இப்போ மறுமைனா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி. அப்போ மறுமைக்கு எதிர்த்து வந்து இம்மை, மறுமைனா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி என்பதுதான் இதுக்கு சரியான ஒரு விளக்கம். மிசை என்றால் நமக்கு தெரியும், மேலே, நம்ம சிந்து நதியின் மிசை அப்படின்னு சொல்கிறோம்ல, மேடு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு நேர் எதிர்த்து வந்து கீழே என்பது சரி. ஓரளவுக்கு எவ்வளோ தான் வந்து கொஞ்சம் கடினமான சொல். விவேகி என்பது நமக்கு தெரியும், விவேகனா விவேகம், நேர்மை, இதெல்லாம் குறிப்பிடுகிறது. அதற்கு நேர் எதிர்ச்சல் அவிவேகி, நேர்மையற்ற, விவேகமற்ற, ஒரு முட்டாள்தனமான என்பதன் பொருள் இதில் இருக்குது. அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 540 இதில் வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய சில கேள்விகளை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து அப்படியே தொடர்ச்சியாக சொல்லும் பொருளிலிருந்து எடுத்து கொஞ்சம் எதிர்ச்சல் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு, இது கொஞ்சம் இந்த தயாரிப்புக்காக ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு. சொல்லும் பொருள் நமக்கு ஏற்கனவே இருக்குது, பிடிஎஃப் இருக்குது. அது வந்து அந்த பகுதி வரும்போது நம்ம கொடுக்கலாம். அதிலிருந்து சில ஒரு 100 சொற்களை மட்டும் எடுத்து அதற்கு எதிர்ச்சல் கொடுக்கலாம். ஏன்னா இப்படியும் வந்து கேள்வி கேட்குறாங்க. நேரடி கேள்விகள் இல்லாமல் கொஞ்சம் சொல்லும் பொருளுக்கு அந்த செய்யுள் வகை சொற்களை கொடுத்து அதற்கு வந்து நேரடியான எதிர்ச்சல் கொடுக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக தான் இந்த பகுதி. ரொம்ப நேரங்காலம் வளர்த்தாமல் கொஞ்சம் வேகமாகவே இந்த சொல்லும் பொருளும் அதிலிருந்து எதிர்ச்சலை பார்த்துக்கலாம். அகத்து உவகை, இதனுடைய பொருள் வந்து மன மகிழ்ச்சி. இதுக்கு எதிரானது வந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சிக்கு எதிராக எப்பவுமே துன்பம் தானே. அடுத்தது அகம்பாவம் என்றால் செருக்கை குறிப்பிடுகிறது. இந்த அகம்பாவத்திற்கு எதிரான சொல் வந்து அடக்கம். அசையி அப்படின்னா இளைப்பாரி, இந்த இளைப்பாறுதலுக்கு எதிரான ஒரு சொல் வந்து உழைத்து. அடிசில் என்றால் சோறு, இந்த சோற்றுக்கும் எதிர்ச்சொல் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்ததில் பசி பட்டினி அப்படின்னு வந்து, அப்போ வந்து அடிசில் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஆப்ஷனில் ஏதாவது பட்டினி பசி கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் நமக்கு சரியான ஒரு விடையாக இருக்க முடியும். அடுத்தது அனித்து அப்படின்னா அருகில் இருக்கிறது என்ற பொருள், அதற்கு எதிர்ச்சொல் வந்து தொலைவு. அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை, அதற்கு எதிர்ச்சொல் வந்து கசப்பு. அந்தம் என்றால் முடிவு, ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனுடைய எதிர்ச்சொல் வந்து ஆதியாக இருக்கலாம் அல்லது ஆரம்பமாக இருக்கலாம். அயர்ந்த என்ற சொல்லுக்கு பொருள் வந்து சோர்ந்த, இந்த சோர்ந்ததுக்கு எதிர்ச்சொல் வந்து உற்சாகமாக. அயர்வு என்றால் சோர்வு, அதற்கும் அதே மாதிரி தான், உற்சாகமாக. அரவம் ஆரவாரம், அரவத்தோட அந்த ஒரு பொருள் வந்து ஆரவாரம், ஆரவாரத்துக்கு எதிர்ச்சொல் வந்து அமைதி. அருகுறை அப்படின்னா அருகில் இருத்தல் என்று பொருள், இந்த அருகுறைக்கு எதிர்ச்சொல் வந்து தொலைவு அல்லது விலகு அப்படின்னு அதற்கு ஒரு பேர் இருக்குது. அளந்தவர் என்றால் வறியவர், வறியவருக்கு எதிர்ச்சொல் வளம் உடையவர். வறியவர்னா எதுவும் இல்லாத ஒரு வறுமை சூழ்நிலையில் வாழ்பவர் தான் வறியவர், அதற்கு எதிர்ச்சொல் வந்து வளம் உடையவர். அலர் என்றால் மலர்தல் என்று பொருள். பூவின் 7 நிலைகளில் அலர்னு ஒன்று இருக்கும், மலருக்கு அடுத்த நிலை அது. அப்போது மலர்தல் அதற்கு நேர் எதிர்ச்சொல் பார்த்தோம்னா கூம்புதல் என்பதுதான் சரியான எதிர்ச்சொல். அல்கி என்றால் தங்கி என்ற ஒரு பொருள் இருக்குது. அதே வந்து ஒரு விஷயம் தங்கிடுது, அதாவது பெருகாமல் அப்படியே தங்கிடுது, ஸ்டாக் ஆகிருக்கிறது, அதுங்கிற மாதிரி வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பல்கி என்பது அதற்கான எதிர்ச்சொல். அழுக்காறு என்று சொன்னால் பொறாமை குறிக்கிறது. இப்போ பொறாமை இன்மை என்பது அதற்கு எதிர்ச்சொல். அழி என்றால் கருணையை குறிக்கிறது, அழித்தல் அப்படிங்கிறது. இதற்கு எதிர்ச்சொல் வந்து கொலாமை என்பது அது. அறம் என்றால் நற்செயலை குறிக்கிறது, இதற்கு எதிர்ச்சொல் வந்து மரம், மரம் என்பது தீய செயல். அற்புதம் என்றால் விந்தையை குறிக்கிறது, ஒரு பெரிய விஷயத்தை குறிக்கிறது, ஆனால் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து சாதாரணம் அப்படிங்கிறது தான். ஆக்கினை என்றால் தண்டனையை குறிக்கிறது, ஆக்கினை என்றால் தண்டனை. இதெல்லாம் அந்த பொருள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆக்கினைக்கு எதிர்ச்சொல் வந்து விடுதலை, தண்டனைக்கு எதிர்ச்சொல் விடுதலை.
ஆயம் என்றால் சுற்றம். சுற்றத்திற்கு எதிர்ச்சொல் பாகுபாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாகுபாடு அப்படிங்கிறது இதுக்கு எதிர்ச்சொல் சரியாக தான் இருக்கும். ஆழி என்றால் கடலை குறிப்பிடுறது. கடலுக்கு எதிர்ச்சொல்னு பார்த்தோம்னா நிலத்தை குறிக்கிறார்கள். இகல் என்றால் பகையை குறிப்பது. அந்த பகைக்கு எதிர்ச்சொல் வந்து உறவு. இசைனா இசைப்பட வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அந்த புகழை குறிப்பது. வசை என்றால் பழியை குறிப்பது. வசைப்பாடினார்கள் என்று சொல்கிறார்களா அந்த பழியை குறிப்பது. இடர் ஆழி, இடர்னாவே நமக்கு துன்பம், ஆழினா கடல். அப்போ வந்து இடர் ஆழிக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தோம்னா இன்ப ஆழின்னு சொல்லலாம், இன்பக் கடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இயற்றுக அப்படின்னா செய்க என்று பொருள். ஒரு செயலை இயற்றுக, ஒரு செயலை செய்யுக, ஒரு பாடலை செய்யுங்கிற மாதிரி இது. அப்போ அதுக்கு நேர் எதிர்ச்சொல்னா அழிக்க அல்லது மறுதளிக்க. அழித்துருங்க அல்லது வந்து செய்கன்னு சொன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இரக்கம் என்றால் கருணையை குறிப்பிடுகிறது. கருணைக்கு எதிர்ச்சொல் வந்து கொடுமை அல்லது கசடு. இழுக்கு என்றால் குற்றத்தை குறிக்கிறது. அதற்கு எதிர்ச்சொல் வந்து நன்மை. இழிவரல் என்றால் சிறுமை. சிறுமைக்கு குறிப்பது வந்து பெருமிதம், பெருமையை கூட சொல்லலாம். ஈன்று என்றால் ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு என்பது பொருள். இங்கே திரட்சியாக இருக்கிறதுக்கு நேர் எதிர்ச்சொல் விலகுதல், விலகி என்று பொருள். ஈரம் என்றால் இரக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரக்கத்திற்கு வந்து இரக்கமின்மை அப்படின்னு வரும். அந்த இரக்கத்துக்கு பதிலாக ஈரம் அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து ஒரு தண்ணீர் உள்ள ஒரு அந்த ஈரத்தை குறிப்பிட்டால் அதுக்கு வந்து உலர்வு என்பது சரியான ஒரு எதிர்ச்சொல். உடன்றன இதனுடைய பொருள் பார்த்தா சினந்து எழுந்தன என்பது பொருள். இது வந்து செயல் விளக்கு சொல். உடன்றன அப்படிங்கிறது சினந்து எழுந்ததன. இந்த சினந்து எழுந்ததற்கு நேர் எதிர்ச்சொல் பார்த்தோம்னா சமாதானப்பட்டன என்பதுதான். உபகாரி என்றால் வள்ளலை குறிக்கிறது. இந்த வள்ளலுக்கு நேர் எதிர்ச்சொல் பார்த்தோம்னா இரவலன், இரவல் கேட்கிறது, அதாவது தானம் கேட்பது. வள்ளலுக்கு எதிர் வந்து தானம் கேட்பது அல்லது பகைவன் அப்படின்னு கூட சொல்லலாம். உரன் என்றால் வலிமையை குறிக்கிறது. இந்த வலிமைக்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா தளர்ச்சியை குறிக்கலாம். உவகை என்றால் மகிழ்ச்சியை குறிப்பது. மகிழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா துக்கத்தை குறிப்பிடலாம். உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல் என்று பொருள். இந்த அடங்கி இருத்தலுக்கு நேர் எதிர்ச்சொல் வலுப்பெறுதல் என்பது குறிப்பிடலாம். ஆப்ஷன் என்ன இருக்கோ அது சரியாக நீங்கள் பொருள் உணர்ந்து அந்த பொருளுக்கு நேர் எதிர்பொருள் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். உவசமம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து வலுப்பெறுதல், அடங்கி இருத்தல், வேகமாக செல்லுதல், இது மாதிரி ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா சரியான ஒரு பொருள் அடங்கி இருத்தல் தான். அப்போ அதற்கு எதிர்ச்சொல் சரியாக பார்த்து நீங்கள் போடணும். உவா அப்படின்னா அமாவாசை குறிக்கிறது. அந்த அமாவாசைக்கு நேர் எதிர்ச்சொல் வந்து பிறை உள்ளது அல்லது பௌர்ணமி அப்படின்னு குறிப்பிடலாம். உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை என்று தான் அர்த்தம். உள்ளத்தை பூட்டி வச்சுக்கிறது. அதற்கு பதிலாக வந்து வெளிப்பூட்டு அப்படின்னு சொல்லலாம் அல்லது அறிய விரும்புதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஒரு விஷயத்தை வந்து நீ அதை செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம ஊக்கப்படுத்தணும்ல, ஊக்கப்படுத்தும். அதற்கு நேர் எதிர்ச்சொல் வந்து இல்லை செய்வேனான்னு சொல்கிற தடை செய்யும் என்பது தான். ஊழி அப்படிங்கிறது வந்து நீண்டதொரு காலப்பகுதி நமக்கு ஏற்கனவே தெரியும், சொல்லும் பொருளால் படிச்சிருப்பீங்க. அந்த நீண்டதொரு காலப்பகுதிக்கு எதிர்ச்சொல்லாக பார்த்தோம்னா சிறுகாலம் அல்லது சிறுமையை குறிப்பிடலாம். ஊனரசம் அப்படின்னு சொன்னால் குறையுடைய சுவை. அதற்கு நேர் எதிர்ச்சொல் நிறையுடைய சுவைன்னு சொல்லலாம் அல்லது இயல்பான சுவை அப்படின்னு சொல்லலாம். எக்களிப்பு என்றால் பெருமகிழ்ச்சியை குறிப்பது. என்ன ஒரு எக்களிப்பு, என்ன ஒரு எக்காலமாக இருக்கிறாங்க, எக்காலம் போட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது. அதற்கு நேர் எதிர்ச்சொல் பார்த்தோம்னா துயரம். எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி என்பது பொருள். எதுவுமே எஞ்சாமல் குறைவில்லாமல் நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. குறைவு என்பது அதற்கு எதிர்ச்சொல். எத்தனைக்கும் என்றால் முயலும். அதற்கு எதிர்ச்சொல் வந்து மறுக்கும் என்பதுதான். எய்தல் என்றால் பெறுதல். அதற்கு எதிர்ச்சொல் தவறுதல் என்பது. எல் என்றால் பகலை குறிப்பிடுகிறது. அதற்கு எதிர்ச்சொல் வந்து இரவு, அது அல்லுன்னு கூட குறிப்பிடலாம். எழில் என்றால் அழகை குறிக்கும். அதே நேரத்தில் அதற்கு எதிர்ச்சொல் வந்து அசிங்கம். ஏதமில் அப்படின்னா எதுவும் குற்றம் இல்லாத என்பது பொருள். இதற்கு வந்து குற்றம் உள்ள அல்லது மாசு உள்ள என்பது எதிர்ச்சொல்லாக இருக்கும். ஒதுக அப்படின்னா செல்க என்பது பொருள். இதுக்கு வந்து சேர்க என்பது எதிர்ச்சொல்லாக வரலாம். ஒப்புமை என்றால் இணையை குறிப்பது. ஒப்புமைக்கு எப்பயும் நேர் எதிர்ச்சொல் வந்து வேற்றுமை. ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல் என்ற பொருளில் வருவது. அந்த பிறருக்கு உதவி செய்தலை விட்டுட்டு பிரிவினையாக செல்வது அதற்கு எதிர்ச்சொல். ஒருமித்து என்றால் ஒன்றுபட்டு. இதற்கு எதிர்ச்சொல் வந்து வேறுபட்டு. ஓதை என்றால் ஓசையை குறிப்பது. அதற்கு எதிர்ச்சொல் அமைதி. ஓசைக்கு எதிர்ச்சொல் அமைதி. கடிந்து அப்படின்னா விளக்கி என்பது பொருள். இதற்கு வந்து சேர்த்துன்னு சொல்லலாம், அதில் வந்து மென்மையாக அப்படின்னு பொருளாக கூட அதுக்கு வரலாம். அடுத்தது கண்டகர் என்றால் கொடியவர் என்ற பொருள். கொடியவர்களுக்கு நேர் எதிர்ச்சொல் பாதுகாப்பாளர் அப்படின்னு பொருள். கதல் என்றால் விரைவு. நல்லா ஞாபகம், கதல் என்றால் விரைவு. இதற்கு வந்து அடங்கு என்பது பொருளாக இருக்கும். அடுத்தது கம்பளை என்றால் பேரொளி என்ற ஒரு பொருள். அதற்கு எதிர்ச்சொல் வந்து அமைதி. கழுதுதல் என்றால் உதிர்தல் என்று பொருள். அதற்கு பொருத்துதல் என்பது எதிர்ச்சொல். கலைந்து என்றால் கலற்றி அப்படின்னு அதற்கு கலைஞர்றாங்க அப்படின்னு அதுக்கு எதிர்ச்சொல் வந்து ஒன்றிணைத்து. கரங்கும் என்றால் சுழலும். இதற்கு எதிர்ச்சொல் வந்து ஓய்வு. கீண்டு என்றால் பிளந்து. இதற்கு எதிர்ச்சொல் வந்து ஒட்டு. சத்தியம் என்றால் உண்மை. இதற்கு எதிர்ச்சொல் வந்து பொய்மை. சாந்தம் என்றால் அமைதி. இதற்கு எதிர்ச்சொல் வந்து உக்கிரம்.
அடுத்தது சூரன் என்றால் வீரன் என்பது பொருள். அதற்கு எதிர்ச்சொல் வந்து கோழை. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். இதற்கு எதிர்ச்சொல் வந்து பொய் சொல் அல்லது புறஞ்சொல். அடுத்தது செராமை அப்படின்னா வெறுக்காமை என்று ஒரு பொருள். வெறுக்காமை என்பது அப்படின்னா அன்பு அல்லது பற்றுதல் என்று ஒரு பொருள். செற்றம் என்றால் சினம் என்று பொருள். சினத்துக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து அமைதி அல்லது மகிழ்ச்சி. செற்றார் என்றால் பகைவர் என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் வந்து உறவினர். சென்னி என்றால் உச்சியை குறிக்கும். மலை கூட சென்னி மலைன்னு கூட சொல்கிறாங்கல்ல, உச்சியை குறிக்கும். அதற்கு எதிர்ச்சொல் வந்து அடி. ஞானம் என்றால் அறிவு. அதற்கு எதிர்ச்சொல் வந்து அஞ்ஞானம். தமர் என்றால் உறவினர் என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் பகைவர். திரிதல் என்றால் மாறுபடுதல். இதற்கு எதிர்ச்சொல் நிலைத்தல். துஞ்சல் என்றால் சோம்பல் என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் வந்து விழிப்பு. துண்ண என்றால் நெருங்கிய என்ற ஒரு பொருள் இருக்குது. அதற்கு எதிர்ச்சொல் வந்து விலகி. நகை என்றால் சிரிப்பு. அதற்கு எதிர்ச்சொல் அழுகை. நசை என்றால் விருப்பம். அதற்கு எதிர்ச்சொல் வெறுப்பு. நட்டல் என்றால் நட்பு கொள்ளுதல். இதற்கு எதிர்ச்சொல் வந்து விலகுதல் அல்லது பிரிதல். நல்கல் என்றால் அழித்தல் என்ற ஒரு பொருள் இருக்குது. நல்கினான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அழித்தல். இதற்கு வந்து மறுத்தல் என்ற ஒரு எதிர்ச்சொல் இருக்குது. நிந்தை என்றால் பழி. இதற்கு எதிர்ச்சொல் புகழ். நிருமித்த என்றால் உருவாக்கி என்ற ஒரு பொருள். இதற்கு எதிர்ச்சொல் அழித்த. நிருமித்தன்னு சொன்னோம்னா அது எதிர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க, அழித்த. நீச என்றால் இழிந்த என்ற பொருள் இருக்குது. அதற்கு எதிர்ச்சொல் உயர்ந்த. நோன்மை என்றால் வலிமை என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் பலவீனம். நோன்றல் என்றால் பொறுத்தல் என்று பெயர். அந்த பொறுத்தலுக்கு எதிர்ச்சொல் மறுத்தல் என்பது. பகராய் என்றால் தருவாய் என்று பொருள் இருக்குது. அதற்கு எதிர்ச்சொல் மறைத்தல். படுகர் என்றால் பள்ளம் என்ற ஒரு பொருள் இருக்குது. அதற்கு மேடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. படுகர் அப்படின்னா பள்ளம். படு குழி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுங்க. அதற்கு எதிர்ச்சொல் வந்து மேடு. பரல் என்றால் கல். பரல் பரலாக கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதற்கு வந்து கல்லுங்கிறது சிறிய கல், ஆனால் குவியலுங்கிறது அதுக்கு பெருசு, அதுக்கு ஆப்போசிட். அப்படின்னா எதிர்ச்சொல் குவியல். பழிப்புரை என்றால் இகழ்ச்சியுரை என்று பொருள். இதற்கு எதிர்ச்சி வந்து புகழ்ச்சி அல்லது மெச்சுகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாதகர் அப்படின்னா பாதகம் செய்யக்கூடியவர்கள், கொடியவர். இதற்கு எதிர்ச்சொல் புண்ணியவான். பீடு என்றால் சிறப்பு. பீடு நடை போற்று வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சிறப்பு. அதற்கு எதிர்ச்சொல் வந்து இழிவு. புரளம் என்றால் ததும்பும் என்று பொருள் இருக்குது. இதற்கு எதிர்ச்சொல் நிலைக்கும் என்பது. புறையோர் என்றால் சான்றோர் என்று பொருள். இதற்கு எதிர்ச்சொல் வந்து கீழோர் அல்லது பேதையார் அப்படின்னு சொல்லலாம். பூரணம் என்றால் பூரண குறமடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே, நிறைவு என்று பொருள். அதற்கு குறைவு என்ற எதிர்ச்சொல் இருக்குது. பொல்லாங்கு அப்படின்னா கெடுதல் தீமை என்று பொருள் இருக்குது. இதற்கு எதிர்ச்சொல் நன்மை. மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் என்று பொருள். இதற்கு எதிர்ச்சொல் விலகுதல். மயக்கம் என்றால் கலவை என்று பொருள். இதற்கு எதிர்ச்சொல் தெளிவு. மறுக்கை என்றால் வியப்பு. இதற்கு எதிர்ச்சொல் வந்து தெளிவு தான் எதிர்க்கும். மாட்சி என்றால் பெருமை என்று பொருள். இதற்கு எதிர்ச்சொல் இழிவு. மிசை நமக்கு தெரியும், சிந்து நதியின் மிசைன்னு சொல்லணும்ல, கரை மேல் அப்படின்னு பொருள். அதற்கு எதிர்ச்சொல் கீழ். முழக்கம் என்றால் ஓங்கி அறிதல் என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் அமைதி அல்லது மௌனம். மூத்தோர் என்றால் பெரியோர் என்று பொருள். இதற்கு எதிர்ச்சொல் வந்து இளையோர். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் என்று பொருள். இதற்கு எதிர்ச்சொல் பேதைகள். வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள் என்று பெயர். இதற்கு எதிர்ச்சொல் வந்து அற்பர், எதுவுமே உதவி பண்ணாதவங்க. வெறியி அப்படின்னா அஞ்சி என்று பொருள். இதற்கு எதிர்ச்சொல் வந்து துணிந்து அல்லது அஞ்சாது. இது மாதிரி நிறைய ஒரு பயிற்சி எடுத்துங்க. இதுக்கு அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இது வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதே கிட்டத்தட்ட வந்து 25 நிமிஷம் தாண்டிடுச்சு. அதனால் அடுத்த பகுதி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதில் தெளிவாக பார்க்கலாம். தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்வோம். விடாமல் தொடரவும். நன்றி, வணக்கம்.